புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிப்பறையில் இருந்து விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்தனர். இதையடுத்து பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள கழிவறைகளை பயன்படுத்த நகராட்சி தடை விதித்து நடமாடும் கழிவறையை அமைத்தது. பொதுப்பணித்துறை சார்பில் இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளின் கழிவறைகளில் இருந்து செல்லும் பைப்லைன்கள் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அரசு செலவிலேயே இந்த பணிகள் நடக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்வு பண்ணிட்டோம். 25 வீடுலையுமே கனெக்ஷன் முறையாக கொடுக்கல. எல்லாத்துக்குமே டிராப் எதுவுமே இல்லை. டைரெக்டாக டாய்லெட்லேருந்து கொண்டு போய் மேனுவலில் கொடுத்துருக்கோம். இதுதான் அங்கே நடந்திருக்குது. இதை நாங்கள் சரி பண்ணோம். நாங்கள் ஒரு வீடாக எடுத்து அந்த லைனை செக் பண்ணிவிட்டு ஒரு வால்வு சேம்பரும் டிராப்பும் போட்டுட்டு அப்புறம் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் எங்கள் அரசாங்கம் இஷ்யூ இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பிரச்சனைங்க வந்ததால இதை முதல்ல முடிச்சுட்டு எல்லா 6 கிராஸ்லையும் பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒரு பயம் இருக்கிறதால தெளிவுபடுத்திட்டு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த தெரு ஃபுல்லாவே நாங்கள் எடுத்து கேமரா எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அது வரைக்கும் அவங்க மொபைல் டேப் யூஸ் பண்ணுவாங்க. நாளையிலேருந்து இதை பயன்படுத்தி இந்த ஏரியாவை இந்த தெருவை மீதி அப்படியே தொடர்ந்து ஒரு மாசம் இந்த வேலையை நாங்கள் பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா இங்கே பிரச்சனை வந்தால அது இல்லாம அதான் நாங்கள் தொட்டி இப்போ அரசாங்கத்தை தொட்டி செலவு பண்ணி அரசாங்கத்தை இந்த டிராப்பும் தொட்டியை நாங்களே போட்டு கொடுக்குறோம். அது எங்களுடைய பொறுப்பாக எடுத்து செய்கிறோம். அது நான் நம்முடைய முதல்வர் சொல்லிடுறாங்க, அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கட்டுப்பாடு நான் செய்கிறோம். மேலும் இப்போ சுத்திகரிப்பு நிலையத்தை இன்னும் மாடர்னைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான நடவடிக்கை நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதுமாரி அதை நீக்கிட்டு அதுலேருந்து ஸ்மெல் சார் சொன்னாங்க இல்லைங்களா, அதுமாரி ஸ்மெல் அந்த மினிமம் ஸ்மெல் வராமல் கூட அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டோம். இல்லை, அதுதான் அந்த ஒரு சூழ்நிலையும் வராம மாதிரி பண்றோம். அதுக்கான எஸ்டிமேட் மதிப்பு ரெடி ஆயிடுச்சு. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததால அதை நாங்கள் பண்ண முடியல. அதையும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். அது கொஞ்சம் கால அளவு தான், அவ்வளோதான். பட் இதுலேருந்து வெளியே போகிறதுல உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி எண்ணமும் எங்களுக்கு இல்லை. சிறப்பாக செய்யறதா. கழிவறைகளில் இருந்து பைப்லைனை அகற்றும் பணியில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பைப்லைன் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க ஊழியர்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். எங்க இருக்கிற அதிகாரி இந்த இடத்துல வரணும், இன்னைக்கு இது உள்ள பிரச்சனை இன்னைக்கு தீர்க்கணும். எங்களால பயந்துலாம் சாவ முடியாது. அப்படியே இன்னைக்கு தீர்க்கணும். எல்லா அதிகாரியும் இங்க ஸ்டே பண்ணணும். இங்க ஸ்டே பண்ணி இங்க என்ன பிரச்சனையே நைட்டு நாங்கன்னா பயந்து சாவறதா போயிட்டு தூங்க முடியல. வீட்டுல எங்களால சமைக்க முடியல. எதை திறந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்குது. நாங்க பயந்து சாவ முடியுமா? எங்களுக்கு சாவ தயாரா நாங்க இல்ல. எல்லா அதிகாரியுமே இங்க இன்னைக்கு இருந்தே ஆகணும். இல்ல இந்த ஏரியாவில் நாங்க எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பஸ் செக் பண்ணுவோம். நாங்க விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் மேலும் 4 பேருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் 4 பேரையும் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். யாருக்காவது மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம், இதே பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அருகில் இருக்க முருகர் கோயில்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். அங்க உங்க ஹெல்த் செக் பண்ணிக்கங்க. வீட்டுல எல்லாருக்கும் மூச்சு விட கஷ்டமா இருந்தாலும் நெஞ்சு எதனா அடைக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே வாங்க. இங்க மெடிக்கல் கேம்ப் போட்டுக்கிறோம். முருகர் கோயில் பக்கத்துல எல்லாரும் அவங்க உடம்பு செக் பண்ணிங்கம்மா. மூச்சு திணறல்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. செக் பண்ணும்போது அவங்களுக்கு இதனால இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மூச்சு திணறல் அது இருக்கும். அது இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் உடற்பீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருக்கு. ஸோ அவங்கள அட்மிட் பண்ணி பார்த்ததில்ல. இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது எல்லா வீடியும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் கம்ப்ளைண்ட் என்னென்னாக்கா மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம மெடிக்கல் கேம்போ போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 4 பேர்கிட்ட மூச்சு திணறல், இன்னொன்று பிபி அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கும் செக் பண்ணதில் பார்க்கும்போது அதிகமான பிபியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பதற்றத்தோடு தான் இருக்காங்க. ஸோ வீடாக போய் செக் பண்ணும்போதும் அந்த ஸ்மெல்லு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ 3 பேரும் நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம். மற்ற ஃபர்தராக வரவங்களை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு. வாயு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.